ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாம் ஐயா. நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய நாள் 95வது நாளில் 94வது அதிகாரமான சூது என்கிற அதிகாரத்தை நாம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முற்றோதல் வாயிலாகவும் பின்னூட்டத்தின் வாயிலாகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி முற்றோதல் செய்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மாணவி நித்திய தர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அருமை குழந்தை அவர்கள் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய புனித மெட்ரிக் முதுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள். அதே போல உரைப்பொழிவால் நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய அருமை பேராசிரியர் கடலூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் முனைவர் பொற்குடி அம்மா அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவின் வாயிலாக பயணிக்க இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாகூர் அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு வருடம் 6 மாதமாக பணி செய்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை புதுச்சேரியில் தெருக்கூத்து என்கிற தலைப்பின் கீழ் ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவருடைய ஆய்வினுடைய தளம் எது என்று கேட்டால் நாட்டுப்புறவியலுடைய தளமாகவே நாம் பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை தெருக்கூத்தின் வளர்ச்சி படிநிலைகள் என்கிற தலைப்பின் கீழ் எழுதியும் கூத்துப்பாண்டியன் போன்ற ஆளுமைகளோடு நேர்காணல் கண்ட ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் அவர்கள். அவர் தெருக்கூத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த தரவுகளை எல்லாம் வைத்து பல்கலைக்கழக மானிய குழு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஆய்வு இதழ்களில் 9க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் அதை தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியும் சிறப்பித்து வரக்கூடிய பேராசிரியர் அவர்கள் கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என பங்கேற்று அவற்றில் தலைமை விருந்தினராக, தலைமையாளராக, கட்டுரையாளராக தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் குறித்த சிறப்பான கட்டுரை எழுதியிருக்காக அம்மா அவர்களை பாராட்டி கரடிவாவி முத்தமிழ் மன்றத்தினால் சங்க தமிழ் அறிஞர் விருதை அம்மா அவர்களுக்கு வழங்கி பாராட்டி அந்த மன்றமும் பெருமை சேர்த்து கொண்டது. அம்மா அவர்களுடைய தமிழ் பணியும் அவர்களை மேம்படுத்தி கொண்டது. இப்படி பல்வேறு நிலைகளில் சிறப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் முனைவர் பொற்கொடி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவால் பயணிக்க இருக்கிறார்கள். 2 ஆளுமைகளையும் இந்த மன்றத்தின் சார்பாக வரவேற்று முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். மாணவி அவர்களை வருக, முற்றோதல் தருக. அம்மா சொல்லுங்கடா. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். என் பெயர் நித்யவர்ஷினி. நான் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் கூற வந்துள்ள அதிகாரம் 94. தலைப்பு சூது. வேண்டற்க வேண்டினும் சூதினை வென்றதும் தூண்டரும் பொன்மீன் விழுங்கியற்று ஒன்றேதி 100க்கும் சூதருக்கும் உண்டாங்கொல் நன்றேதி வாழ்வதோர் ஆறு. பொருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய் புறமே படும். சிறமை பல செய்து சீரடிக்கும் சூதனின் வறுமை தருவதொன்றோயில் கருவம் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாக்கியார் அகடாரார் அல்ல உழைப்பருக்கும் சூதென்றும் முகடியால் மூடப்பட்டார் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகிர் பொருள் கெடுத்து போய்மை அருள் கெடுத்து அல்ல உழைப்பிற்கும் சூது. உடை செல்வம் ஊன்மொழி கல்வி என்ற 5ம் அடையாவா ஆயம் கொலை
இகழ்ந்தோறும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் புகழ்ந்தோறும் காதற்று உயிர். நன்றி. மடை திறந்த வெள்ளம் போல, எப்படி சொல்றது, அழகா சொன்னீங்க நித்ய வர்ஷினி. நன்றி. அப்பா அம்மா பேர் என்னடாமா? அம்மா பேரு அருள் ஜோதி ஐயா, அப்பா பேரு வாசுதேவன். அருள் ஜோதி வாசுதேவன் இணையருடைய அருமை மகள் நித்யவர்ஷினிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறது. குறிப்பாக உங்கள் பள்ளியினுடைய தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர், உங்களுடைய வகுப்பாசிரியர் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்ததாக நீங்கள் நாளை பள்ளிக்கு சென்று சொல்ல வேண்டும் என உங்களிடம் வேண்டுகோளோடு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறது. ரொம்ப நன்றிடாமா, நல்லா இருந்துச்சு. ரொம்ப தொடர்ச்சியா கேட்கறதுக்கு உங்களை பற்றி இன்னும் சொல்லுவாங்க எல்லாரும். கவிஞர் ரவீந்திர பாரதியா நிறைய பேர் உள்ள இருக்காங்க, சொல்லுவாங்க. மிக்க மகிழ்ச்சி. இதற்கு உரைப்பொழிவு தருமாறு பேராசிரியர் முனைவர் அம்மா ஆ பொற்கொடி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, உரைப்பொழிவு தருக. வணக்கம் அம்மா. வணக்கம். மனித வாழ்விற்கு தேவையான அத்துணை கருத்துக்களையும் கொண்ட சிறப்பு மிகு நூலாக அமைந்த திருக்குறள் உலக மக்களின் மனதை கவர்ந்து காலத்தை வென்று என்றளவும் நிலைத்து நிற்கும் பெருமையுடைய நூலாக திகழ்ந்து வருகிறது. அவ்வகையில் இத்திருக்குறளின் உண்மை கருத்துக்களை உலகெல்லாம் பரவும் வகையில் நாளும் ஓர் அதிகாரம் என்னும் இணைய வழி தொடர் நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இதை இயக்கிக் கொண்டிருக்கும் இலக்கிய குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வரும் பணியில் பயணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு அளிய ஐயா அவர்களுக்கும் சகோதரி புனிதவதி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். திருக்குறள் பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் என்னும் சொல்லும்படியான முப்பால்களை கொண்டுள்ளது. அதில் முதலாவதாக அமையக்கூடிய அறத்தை பார்த்தோமானால் அறம் என்பது எதுவென கூறி மிக விரிவான விளக்கத்தை கொண்டு அமைந்துள்ளது. அதில் இரண்டாவதாக அமையக்கூடிய இந்த பொருட்பால் என்பது மக்களுக்கு தேவையான செம்பொருள் கருத்துக்களை அனைத்தையும் எடுத்து கூறும் வகையில் இந்த பொருட்பாலை வள்ளுவர் அமைத்திருக்கிறார். 1330 குறள்களும் மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் கருத்துக்களை எடுத்து விளக்கமாக கூறி வாழ்வியல் விளக்க உரையாக அமைந்து இருப்பினும் நடுநாயகமாக அமையக்கூடிய இந்த பொருட்பால் என்பது மனிதன் பெற வேண்டிய பொருட்செல்வத்தை மட்டும் எடுத்து சொல்லவில்லை, மனித உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய செல்வங்களை பெறுவதற்கான வழிகாட்டியாய் அமைகிறது என்று கூறினால் அது மிகையாகாது. அவ்வகையில் இந்த பொருட்பால் அமைந்து அவற்றுள் அந்த பொருட்பாலில் இயல்களாக 3 இயல்களை பிரித்து காட்டியுள்ளனர். அரசியல், அங்கவியல், ஒழிபியல் என்னும் 3 பகுப்புகளை கொண்டிருக்கிறது. இதில் அங்கவியல் என்பது எதை கூறுகிறது என்று பார்த்தோம்னா, ஒரு அரசன் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு அரசன் எவ்வாறு செயல்பட்டு நல்ல முறையில் ஆட்சியை அமைக்க வேண்டும், அவன் நல்ல ஆட்சியை அமைக்க வேண்டும், அவன் எத்தகைய பண்பு நலன்களை கொண்டிருக்க வேண்டும், இது போன்ற பல்வேறு கருத்துக்களை தன்னுள் கொண்டு அமைந்திருக்கிறது. இக்கருத்துக்கள் ஒரு அரசன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான முறைமையை எடுத்து சுட்டி நின்று இவ்வியல் ஒரு அதிகாரமாக ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் மன்னிக்கவும். அரசரை தவிர்த்து குடிமக்களும் எவ்வாறு பண்பு நலன்களுடன் இருக்க வேண்டும் என்பதை மிக நுட்பமாக எடுத்து கூறுவதுதான் இந்த பொருட்பால். அதிலும் சூது என்னும் அதிகாரத்தை நாம் இன்று காண இருக்கிறோம். சூது, இந்த சூதின் கீழ் 10 குறட்பாக்களை வள்ளுவர் மிக அருமையாக எடுத்து கூறியுள்ளார். சூது,
சூழ்ந்து என்ற சொல்லிலிருந்து பிறந்த சூது, சூழ்ந்து சூழ்ந்து கொண்டு வட்டமாக அமர்ந்து ஆடக்கூடிய விளையாட்டை, ஒரு வகை விளையாட்டை இது எடுத்து கூறியிருக்கிறது. இதை ஆடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் சூது காய். அந்த காயை கொண்டு இந்த விளையாட்டுக்கு பெயராக ஆகி வந்துள்ளதால் இது கருவியாக பெயராக கொள்ளப்படுகிறது. அதாவது சூது காயை கொண்டு ஆடும் இந்த விளையாட்டிற்கு சூது என்று பெயர் வந்துள்ளது. வட்டு, சூது, சொக்கட்டான், தோழி, கவறு போன்ற விளையாட்டுகள் எல்லாம் சங்க காலம் தொட்டே நம் தமிழகத்தில் இருந்து வந்துள்ளது. அந்த வகையில் உழைத்து கலைத்த மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கிற்காக ஊரின் பொது மன்றங்களிலோ அல்லது பொது வெளிகளிலோ அமர்ந்து கொண்டு இந்த சூது விளையாட்டை விளையாடுவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது சங்க காலத்தில் இருந்தே. அப்படி பொழுதுபோக்காக விளையாட்டாக இருந்த இந்த விளையாட்டு எப்பொழுது பணைய பொருளை வைத்து ஆடத் தொடங்கினார்களோ அது முதற்கொண்டு வஞ்சனை, தந்திரம், சூழ்ச்சி, ஏமாற்றுதல் போன்ற தவறான எண்ணங்களை தோன்றுவதற்கு களமாக அமைந்தது இந்த விளையாட்டு என்று கூறினால் அது மிகையாகாது. அத்துடன் ஐம்பெரும் பாவங்களாக கருதக்கூடிய, ஐம்பெரும் தீமைகளாக கருதக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கல், களவு, கொலை, பொய், காமம். இந்த ஐந்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பெரும் பாவங்களாக மக்களால் ஒதுக்கப்படக்கூடியதாக வள்ளுவர் மிக அருமையாக கூறியிருப்பார். அந்த ஐந்திலும் தலைமையானதாக இருக்கக்கூடியது எது என்று பார்த்தால் கல். அந்த கல் உண்டால் மற்ற அந்த 4 குற்றங்களும் அதனோடு சேர்ந்து பயணிக்கும். அந்த மாதிரி சூது என்று சொன்னால் அந்த சூதை தொடர்ந்து இந்த களவு, பொய், கொலை, பிற பொருளை சூழ்ச்சி செய்து கவர்தல், வஞ்சனை போன்ற பல குற்றங்களும் இதன் கீழ் அடுக்கி வரும். அப்ப அந்த வகையில் பார்த்தோமானால் இந்த கல் குடித்தால் எந்த வகையான மயக்கத்தை உண்டாக்குமோ அதே மாதிரியே இந்த சூது என்ற மயக்கமும் பல தீமைகளுக்கு இடமாக அமைகிறது. அவ்வகையில் வள்ளுவர் கல்லுண்ணாமை என்னும் அதிகாரத்திற்கு அடுத்தபடியாக இந்த சூதை வைத்திருப்பது மிகவும் அருமையாக பார்க்கப்படுகிறது. இந்த மது, மாது, சூது என்று சொல்லக்கூடிய இம்மூன்றிலும் இந்த சூது என்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் மனிதனை உயிரோடு வைத்து எரிப்பதற்கு சமமாக இதை கருதலாம். அந்த வகையில் இந்த சூது என்னும் அதிகாரத்தின் வழி 10 குறட்பாக்களை வள்ளுவர் அமைத்து நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். சூதின் தீமைகளை எடுத்து காட்டியுள்ளார். சூதினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்டுள்ளார். இப்படி பல வகையிலும் இந்த 10 குறட்பாக்களை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். ஆனால் இந்த 10ஐயும் நான் 3 தலைப்பின் கீழ் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சூதின் தன்மைகள், இந்த 10 குறள்களில் இருக்கக்கூடிய அந்த பொருளை ஆய்ந்து நோக்கும் பொழுது சூதின் தன்மையை எடுத்து கூறியுள்ளார். சூதினால் வரும் கேடுகளை எடுத்து கூறியுள்ளார். அது மட்டுமன்றி வள்ளுவர் சூதினை மேற்கொள்வாருக்கு இடித்துரைக்கும் வகையில், அறிவுறுத்தும் வகையில் கூறியுள்ள அந்த கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. அப்படி இவ்வகையில் 3இன் கீழ் நான் இந்த குறட்பாக்களை நோக்கலாம், இந்த அதிகாரத்தை நோக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அவ்வகையில் சூதின் தன்மை, சூது எப்படி இருக்கும், சூது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முதலாவது குறளாக ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதற்கும் உண்டாம் கொல் நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு. ஒன்று எய்தி, ஒன்றை பெற்று. இப்ப போய் சூது விளையாடுறான். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டத்தில் ஏதாவது ஒரு ஆட்டத்தில் ஒன்று பெற வேண்டி வரும், இழக்க வேண்டியது பல வரும். அப்ப ஒன்றை பெற்று 100 இழக்கும், ஒன்று பெறுவது போன்று பெற்று பின்பு அதை விட 100 மடங்கு பொருள்களை இழக்க நேரிடும். 100 இழக்கும் சூதற்கும், சூது விளையாடுபவர்களுக்கும் உண்டாம் கொல். உண்டோ? நம்ம கேள்வி கேட்கிறார். ஒன்று எய்தி 100 இழப்பவர்களுக்கு நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு. நன்மை பெற்று வாழக்கூடிய வழி உண்டோ அப்படின்னு வள்ளுவர் நம்மையே கேள்வி கேட்கிறார்.
அதற்கு பதில் என்ன? நாம் என்ன சொல்லுவோம்? இல்லை, நன்மை பெற்று வாழக்கூடிய நிலை என்பது சூது விளையாடுபவருக்கு இல்லை. இதுதான் பதில். அப்ப வள்ளுவர் இதில் வினாவாக எழுப்பி நமக்கு மிகவும் அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதை பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் பெற்று 100 மடங்கு பொருளை இழந்து விடும் சூதாடிகளுக்கும் நன்மை பெற்று வாழும் ஒரு வழி உண்டோ அப்படின்னு கேட்கிறார். இத நம்ம பாரதத்துக்கு இணையா பாரத கதைகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத கதையை தோன்றுவதற்கு காரணமே சூதுதான், சூது போர். பாரத போர் என்பது அனைவரும் நாம் அறிந்தாலும் அதற்கு அடித்தளமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூது போர் தான் இந்த பாரத போருக்கு அடித்தளமாக அமைந்தது. அதாவது துரியோதனன், இந்த துரியோதனன் முதற்கொண்ட இந்த கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு எதிர்ப்பானவர்கள். அந்த பாண்டவர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற ஒரு வஞ்சனம் கொண்டே செயல்படுபவர்கள். அதற்கு உதவியாக இருப்பவர் அவருடைய தாய்மாமன் சகுனி. ஒரு வகையில் இவங்க திட்டமிடுறாங்க, சகுனியும் துரியோதனும் சேர்ந்து திட்டமிடுறாங்க, நாம் எப்படியாவது பாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்னு திட்டமிடும் பொழுது அதற்கு சகுனியே ஒரு யோசனை சொல்றார். நாம் ஒரு அஸ்தனாபுரத்தில் ஒரு மண்டபத்தை கட்டி அதை பார்வையிடுவதற்காக அவர்களை எல்லாம் வரவழைப்பது போல் வரவழைத்து அவர்களிடம் சூது விளையாடி அவர்களை தோற்கடிக்க செய்யலாம் என்று மருமகனை தூண்டிவிட்டார் சகுனி. அது மாதிரியே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, திருதராட்டரிடம் தனது துரியோதனின் தந்தையான திருதராட்டிரை இதற்கு ஒப்புக்கொள்ள பாண்டவர்களை வருகிறார். பாண்டவர்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து அயர்வு நீங்கி மணி மண்டபத்தை எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு சூதாடுவதற்கு அழைக்கிறார்கள். அப்ப பார்த்தோமானால் தர்மர் தர்மத்தில் சிறந்தவர், பொறுமை மிக்கவர். அப்ப அப்படிப்பட்ட தர்மவானாக இருக்கக்கூடிய தர்மன் அறத்தை வழுவி இருக்கக்கூடிய இந்த சூதை விரும்புவாரா என விரும்ப மாட்டார். ஆனால் சகுனி அதற்காக பல சூழ்ச்சிகளை செய்யறான். எப்படியாவது இவரை வரவழைக்கணும், வர வச்சு இந்த சூதை ஆடினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைச்சு வஞ்சக சொற்களால் கூறி அவன் அதாவது தர்மரின் வீரத்திற்கு இழுக்கான பல சொற்களை கூறி அவரை தூண்டி சூதுக்கு அழைக்கிறார். வேறு வழி இல்லாமல் தர்மனும் என்ன பண்றாருன்னா அந்த தூது வலையில் சுற்றி சூதுக்கு தயாராகிறார். அப்படி சூதுக்கு தயாராகி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, முதலில் தனது ஆரத்தை வைக்கிறார். சகுனியும் அதற்கு பதிலாக ஆரத்தை வைக்கிறாங்க. இப்படியே சூது விளையாடி அந்த ஆரத்தை முதலில் தர்மர் வென்றுவிடும்படி சூழ்ச்சி செய்து சகுனி, ஏனென்றால் முதலில் ஒரு வெற்றியை பார்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் சூதுவோடைய சூழ்ச்சியே. அப்ப என்ன ஆகுது, ஒன்று எய்தி ஒரு வெற்றியை பெற்றவுடன் தர்மன் மீண்டும் விளையாட தூண்டுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதை தொடர்ந்து வைக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் தர்மர் என்ன செய்யறாரு அப்படின்னா தோல்வி அடைகிறார். அதுக்கடுத்து தேர் வைக்கிறாங்க. தேரையும் இழந்து சகுனி என்ன செய்யறாருன்னா தன்னுடைய அந்த வஞ்சன எண்ணங்களோடு அந்த உருட்டக்கூடிய காய்கள் என்ன அப்படின்னாக்கா சகுனிக்கு சாதகமாக விளையுது. அதுல தர்மருடைய தேர் இழக்கப்படுது, யானைப்படை குதிரைப்படை போகுது. அதன் பிறகு சொல்லக்கூடிய அந்த அவருடைய அரசு, அதன் பிறகு அவருடைய அரசாங்க உரிமைகள் அனைத்தும் இழக்கப்படுது. பிறகு அவருடைய அழகிய கலையில் சிறந்திருக்கக்கூடிய மங்கையர்களை இழக்கிறார். பிறகு தர்மர் தன்னையே இழக்கிறார், தனது தம்பியரை இழக்கிறார். ஒரு படி மேல் சென்று தனது மனைவியையும் அதில் என்ன செய்யறார் அப்படின்னாக்கா, அது பணயமாக வைத்து பாஞ்சாலியையும் இழக்கிறார். அப்படி இழந்த பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த பாஞ்சாலியை இழந்த ஒரு அந்த சூதின் விளைவுதான் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் பாரத போர் தோன்றுவதற்கும் மிக கொடிய செயல்கள் அடுத்தது கொடுமையான நிகழ்வுகள் நடப்பதற்கும் காரணமாக அமைகிறது. அந்த கௌரவர்களை சாகடித்து தனது தம்பிமார்களாக இருக்கட்டும் தனது பங்காளிகளையே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த போரின் மூலம் வீழ்த்துவது என்ற ஒரு பெரிய கொடிய செயல் நடக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த சூது போர் நடந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா 12 ஆண்டு காலம் காட்டை ஆண்டு ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை அடைந்து பிறகு மிகவும் துன்பத்தில் உழன்று இந்த பஞ்ச பாண்டவர்களும் கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு பாரத போரிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அனைவரையும் கொன்றதற்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் தன்னுடைய உறவுகளை இழந்து வருந்துவதிலும் அந்த இடத்துலயும் வருத்தத்தை உண்டாக்கும். அப்ப ஒரு சூது போர் என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களுக்கு நன்மை ஆகிய செயல்களை கொடுக்கிறதா எனில் இல்லை, துன்பத்தையே கொடுக்கிறது என்பதை
இந்த பாரத போரின் மூலம் நாம் அறியலாம். அந்த வகையில் வள்ளுவர் மிக அருமையாக இந்த குறளை படைத்திருக்கிறார். அதற்கு அடுத்த குறளாக பார்ப்பது உருள் ஆயன் ஓவாது ஊரின் பொருள் ஆயன் ஓய் புறமே படும். உருள் ஆயன், உருள் உருள் என்றால் உருட்டுகின்ற காய், அந்த தூதுக்காய் உருட்டுகின்ற காயானது. ஆயம் என்றால் விளையாடும் இடம், இந்த தூது விளையாடக்கூடிய இடத்தை குறிக்கிறது. உருள் ஆயன் ஓவாது கூறின், பெயராது ஓவாது கைவிடாமல் அந்த தூதுக்காயின் எண்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் கூறின் பொருள் ஆயம், பொருளால் வரக்கூடிய அந்த வருமானங்கள் அனைத்தும் அதாவது வருமானங்கள் அனைத்து பொருள் என்பது இந்த இடத்தில் செல்வத்தை குறிக்கிறது. செல்வங்கள் அனைத்தும் ஓய் புறமே படும், அனைத்தும் தன்னை விடுத்து என்ன செய்யும், புறத்தை சாரும். தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் புறத்தை சாரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாருங்க, ஒருவன் உருளுகின்ற கருவியால் வரும் பொருளை இடைவிடாமல் கூறி சூதாடினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி பகைவரிடத்தில் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன, ஒருவன் இடைவிடாமல் அந்த அந்த கழகத்தில் ஆயம் சொல்லக்கூடிய அந்த சூதாட்டு களத்திலே தன்னுடைய காலத்தை கழிக்கிறான். இதனால என்ன பண்றான் அப்படின்னாக்கா, தன்னுடைய பொருளும் அதுல போகுது, தன்னுடைய வருமானம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அப்படியே காலத்தை கழித்தால் அவன் ஈட்டுகின்ற வருமானம் எப்படி இருக்கும், அவன் எப்படி ஈட்டுவான், வருமானம் எப்படி ஈட்டுவான். அப்ப இனிமேல் ஈட்ட வேண்டிய வருமானமும் அந்த காலத்தால் அழிகிறது. அப்ப ஈட்ட வேண்டிய வருமானமும் அந்த இடத்தில் போய் சேருகிறது புறத்தே. பிறகு தன்னிடத்தில் உள்ள செல்வங்களும் என்ன செய்யுதுன்னா புறத்தை போய் சேருகிறது அப்படின்னு நம்ம இந்த கருத்தை எடுத்துக்கலாம். அப்ப அவ்வகையில் இதையும் பாரதத்திலே நாம் சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு பொருளாக என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய தருமர் இழக்கிறார். எண்களை சொல்லி சொல்லி ஆட பொருளை பணயமாக வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா அனைத்து பொருட்களும் அந்த கௌரவர்களை போய் சாருகிறார். இந்த வகையில என்ன பண்ணப்படுது அப்படின்னா, தூது என்பது பொழுது அதை நாம் இடைவிடாமல் நிகழ்த்தி கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பொருள்கள் அனைத்தும் கெட்டு ஒழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், இதுவரைக்கும் தூதின் தன்மை, தூது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா நாம் பார்த்த இந்த 2 குறள் மூலம் அறியலாம். இதன் பிறகு தூதினால் ஏற்படும் கேடுகள், விளைவுகள், தீமைகள் என்ன, தூது என்றாலே தீமைதான். அப்ப தூதி விளையாடுபவருக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை வள்ளுவர் அடுத்தடுத்து அடுக்கியே வைத்துக் கொண்டு போகிறார். பார்க்கலாம். தூதினால் வரும் கேடு, பொருள் கெடுத்து பொய்மே கொளி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் தூது. பொருள் கெடுத்து, தூதை பணயமாக நாம் ஒரு பொருளை தான் வைத்து ஆடுவோம். அப்படி ஒரு பொருளை வச்சு நம்ம ஆடக்குள்ள நம்மளுடைய பொருள் அந்த இடத்துல கெட்டு போகுதுன்னா பிறரிடம் போய் சேருது, நம்மளிடம் இருந்து விலகி பிறரிடம் போய் சேருகிறது. பொருள் கெடுத்து பொய்மேற்கொள்ளி, அது மட்டுமா, பொய்யை பேச வைக்கிறது, ஒருவனை பொய் உரைகளை உரைக்க வைக்கிறது, பொய்மேல் பொய் அடிக்குகிறான். அருள் கெடுத்து, தன்னுடைய ஒரு மனிதனிடம் உள்ள அருள் தன்மை, இரக்கம், மனித நேயம், இதையெல்லாம் அது கெடுக்கிறது. அல்லல் உழப்பிக்கும் தூது, இப்படியெல்லாம் பல வகையான துன்பங்களை கொடுத்து இந்த தூதானது என்ன செய்துனா துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும்படியாக மக்களை ஆக்குகிறது. அதாவது தீய செயல்களுக்கு பிராதானமாக அமையக்கூடிய பொய்களை நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா தூதினால் சொல்ல தூண்டுது. எப்படி அப்படின்னாக்கா, இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான், தூதுக்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு பொருளை பணயம் வைத்து ஆடுவதே அவனுக்கு விளையாட்டாக இருக்கிறது. குடும்பத்தை விட்டான், குழந்தையை விட்டான், தன் மனைவி, மக்கள், வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு தூது ஆடும் இடத்தையே சரியாக இருக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை வைத்து ஆடலாம், இன்னைக்கு ஆடலாம், நாளைக்கு ஆடலாம், வருமானம் இல்ல, ஆடுறது இடமே நீ கதின்னு கிடக்குற, அப்ப வருமானம் எங்க இருக்கும், வருமானமும் போச்சு, உன்னிடம் உள்ள கையில் உள்ள பொருளும் போச்சு. ஆனால் அந்த தூதியினுடைய வெறி மட்டும் நீங்கவில்லை, மீண்டும் போய் அந்த தூது ஆடலாம். அப்ப என்ன பண்றான், பொருள் வேணும், ஏதாவது பணயம் வைப்பதற்கு பொருள் இருந்தால்தான் தூதாட முடியும். அப்ப என்ன பண்றான், போய் ஒருத்தர்கிட்ட போய் என்ன செய்யறான், பொய் கூறுகிறான், பொய்யுரைகளை பலவாறு கூறுகிறான். அப்படி இல்லைன்னா கடன் வாங்குறான். முதல்ல கடன் வாங்கிய பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு நாள் கடன் வாங்கலாம், 2 நாள் கடன் வாங்கலாம், கடன் வாங்கலுக்கு மீண்டும் நாம் பணம் கொடுக்கணும் இல்லையா, கடன் வாங்குவதும் அந்த இடத்தில் நிறுத்தப்படுகிறது.
அதன்படி என்ன செய்யறான்னா பொய்யுரைகளை உரைக்க பார்ப்பவர்களிடம் என்ன செய்யறது, யாராவது ஒருத்தவங்களுடைய என் குழந்தை ஆஸ்பத்திரி கொஞ்சம் காசு கொடுங்க, பணம் கொடுங்க, ஏதாவது ஒரு இரக்கம் படும் வகையில யாரிடமாவது ஏதாவது ஒரு பொய்யை கூறுவது. இப்படிப்பட்ட பொய்யுரைகளை கூறி கடைசியில் அவன் எங்க போய் சேர போறான், சூதாடும் களத்திற்கு சூதுக்கு பணயமாக வைப்பதற்கு இப்படியெல்லாம் பொருட்களை பொய் கூறி கிட்ட எடுத்து கடைசியா அந்த இடத்துக்கு போய் அடைவதற்காக. ஆனால் அப்படி இருந்தும் அவன் நிம்மதியாக இருப்பானா, அந்த விளையாட்டை விளையாடி நிம்மதியாக இருப்பானா? இல்லை. அல்லல் இழப்பிக்கும் சூது மிகுந்த துன்பத்துக்கு ஆளாவான் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கன்னா, சூது உள்ள பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ள செய்து அருளையும் கெடுத்து பல வகையிலும் துன்புற்று வருந்த செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இதைதான் நம்மளுடைய ஔவையார் சொல்லியிருப்பாங்க ஒன்றை வெண்டன்ல, சூதும் வாதும் வேதனை செய்யும். சூதும் வாதும் என்றுமே என்னதான் கொடுக்கும், வேதனையைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு அடுத்த குறளை பார்க்கலாம். இது சூதின் தீமைகள் என்ன இருக்கு பார்க்கலாம். சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று. சிறுமைகள் பல செய்து நிறைய துன்பங்களை கொடுக்கும். சிறுமை என்றால் இந்த இடத்தின் துன்பம், பல வகையான சிறு செயல்களை செய்து பல வகையான துன்பங்களுக்கு உள்ளாக்குகிறது. பல செய்து சீரழிக்கும், ஒருவனது வாழ்க்கையே சீரழிக்கக்கூடியது, அவனிடத்தில் உள்ள பொருளை அழிக்கக்கூடியது. பிறகு அவனுடைய உற்றார் உறவினர்களிடத்தில் ஒரு நல்ல பேரை, அவன் புகழை எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியது. சீரழித்து புகழினை, அவனுடைய புகழினை நல்ல பேரை ஒருவனிடம் மேற்கொண்ட ஒருவன் மேற்கொண்ட புகழானது, அதாவது நல்ல பெயரானது கெடுகிறது. எதனால் என்றால், சூதை ஒருவன் கை கொண்டால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய நற்பெயர் கெடும், அவனுடைய புகழை சீரழித்து, பொருளை மட்டும் சீரழிப்பதில்லை, தன்னுடைய மானத்தையும் கெடுத்து சூதின் வறுமை தருவது ஒன்று. இதை தவிர்த்து வறுமை தருவது ஏதாவது ஒண்ணு உண்டா, சூதை தவிர்த்து வறுமை தருவது ஏதாவது ஒன்று உண்டா என்றால் இல்லை அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருவனது வாழ்க்கையை சீரழித்து இது ஒருவனுக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவனுடைய புகழை கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இத பாரத கதையில துணை கதையாக வரக்கூடிய கிளைக்கதையாக வரக்கூடிய இந்த நலவெண்பா கதை, அதுவும் பாத்தீங்கன்னா சூதினால் ஒரு மன்னன் படுகின்ற அல்லலை தான் எடுத்து கூறும் அந்த கதை. நலன் இடத நாட்டு மன்னனாக இருக்கக்கூடிய அந்த நலன் தமயந்தியை காதல் புரிந்து சுயம்பரத்தில் திருமணம் செய்து கொள்கிறான். நல்ல செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவனுக்கு பகைவனாக அமையக்கூடிய களி என்பவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, புட்கரன் என்னும் மன்னனை என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, எப்படியாவது இந்த நலனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புட்கரனை தூண்டிவிட்டான். அவனை போய் நாம என்ன செய்யலாம், போரினால் என்ன செய்ய முடியாது. இந்த சூதை கை கொள்பவர்கள் என்ன அப்படின்னா, போரில் எதிர்கொண்டு அவர்களை என்ன செய்ய முடியாது அப்படின்னா, எதிர்கொண்டு அவர்களோடு போர் புரிவதற்கு திறமற்றவர்கள் தான் இந்த சூதை கை கொள்வார்கள். அந்த வகையில் பாத்தீங்கன்னா, பாரத போரில் நடந்த சூதும் அப்படித்தான், இதில் நடந்த சூதும் அப்படித்தான். இந்த நலவெண்பாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புட்கரன் அவன் ஏற்கனவே நலனை எப்படியாவது பழிவாங்கணும்னு ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்கவன் களி. இப்ப புட்கரன் என்னன்னா, அவனுடைய நாட்டை கை கொள்ள வேண்டும் என்ற மனதில் கொண்டவன் புட்கரன். அந்த வகையில் களி புட்கரனை தூண்டி விடுகிறான். நலனை நாம் போரில் வெல்ல முடியாது, அதனால் என்ன பண்ணணும், நாம் என்ன செய்யலாம், சூதை கை கொண்டு சூழ்ச்சியாக தான் அவனுடைய நாட்டை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நலனையும் தமயந்தியும் கஷ்டப்படுத்தும் இந்த களி. அந்த வகையில் என்ன பண்றான், புட்கரனை விடுத்து சூதை ஆடச் செய்து நலனை என்ன பண்றான், நலனை அவனுடைய நாடு நகரம் அனைத்தையும் அந்த சூதில் கை கொண்டு அவனை வெளியேற்றான். பிறகு நலன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளை அந்த விதர்ப்ப நாட்டரசன், அதாவது தமயந்தியுடைய தந்தையான பீமனிடம் ஒப்படைத்து விட்டு தமயந்தியை மட்டும் கை கொண்டு, தமயந்தியும் நீ இரு, நான் மட்டும் போறேன்னு தான் சொல்றேன். ஆனா தமயந்தி தன் கணவனை இழந்து அவள் பிரிந்து அவளால் இருக்க முடியாத காரணத்தால் அவள் என்ன செய்யறா, நலனோடையே சேர்ந்து வரா. நலனோடே சேர்ந்து வந்து அவன் படக்கூடிய இன்னல்களை எல்லாம் அவளும் படுகிறாள். இன்னல்களை எல்லாம் படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இந்த சூதானது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, ஒருவனிடத்தில் உள்ள செல்வத்தை அழித்து அவனை என்ன செய்யும், அவனுடைய புகழை கெடுக்கும். அவன் அரசன் என்ற புகழை, அந்த நலனின் புகழை கெடுத்து கடைசியில் என்ன செய்து அவனை வறுமையில் தள்ளி
பிறகு அவன் வேடம் புனைந்து வேறு நாட்டில் மறைந்து வாழ்ந்து பிறகு மீண்டும் தனது நாட்டை அடைகிறான். இதுதான் அதனுடைய கதை அமைப்பு. அப்படி ஒருவனை அந்த வறுமையில் ஆழ்த்துவது எது அப்படின்னா, வறுமை பொருள் இல்லாதது மட்டும் வறுமை கிடையாது. ஒருவனுடைய பெருமை அழிந்தாலும் அந்த இடத்தில் வறுமைதான். அவனுடைய பெருமையை அழித்து கடைசி நலனின் பெருமையை அழித்து எது எதன் காரணமாக அழிந்தது என்றால் சூதின் காரணமாக. சூது என்பது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருவரின் புகழையும் அவர்களுடைய பொருள் நலத்தையும் கெடுக்க வல்லது. அது அதைவிட ஒரு வறுமையானது எதுவும் இல்லை என்பதை தான் நம்மளுடைய வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். அதற்கு அடுத்த குறளாக இருக்கக்கூடியது, கவரும் கழகமும் கையும் கருத்தி இவரியார் இல்லாகியார் கவரும். கவரும் என்பது சூதாட்டத்தை குறிக்கக்கூடிய சூதாட்டத்தை தான் குறிக்கிறது. கவரும் என்பதும் சூதாட்டத்தை குறிக்கக்கூடிய சொல். கழகமும், இந்த இடத்தில் கழகம் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பல்கலைக்கழகத்தையோ அரசியல் கழகத்தையோ சொல்லவில்லை. இந்த இடத்தில் கழகம் என்பது எதை குறிக்கிறது என்றால், சூதை நடக்கக்கூடிய இடம், களம். களத்தை தான் இந்த கழகம், பொது இடம், பொது இடத்தை ஆடக்கூடிய அந்த களத்தை குறிக்கிறது. கையும், ஒருவர் வீசக்கூடிய அந்த சூது காயானது வீசிய உடனே அந்த எண்ணை சொல்லும் மட்டத்தில் அந்த எண் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அந்த கை வீசும் திறன், அந்த சூதுக்காயை வீசும் திறன், அதை எடுத்து செல்வது கையும். கருக்கி இவர் யார் இல்லாகியார். இப்படிப்பட்டவர்கள், அதாவது சூதாட்டம், சூது நடக்கக்கூடிய இடம், பிறகு அந்த சூதாட்டத்தில் வல்லவர்கள், கை வீசுவதில் வல்லவர்கள், இப்படிப்பட்ட திறத்தை கொண்டவர்கள் செருக்குடன் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு போனா நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்ற செருக்கோடு போகக்கூடியவர்கள் இவர் யார் இல்லாகியார். எல்லாம் இருந்தும் அவர்களிடத்தில் என்ன இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் இருந்தும் இல்லாததற்கு சமம். அப்படிப்பட்டவர்கள் செருக்கோடு இருப்பது, எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கிற மாதிரி இன்று எல்லாம் கரைந்துவிடும் என்பதைதான் வள்ளுவர் சொல்றார். அதாவது சூதாடும் கருவியும் ஆடும் இடமும் கை திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருள் உடையவராக இருந்தும் இல்லாதவர் ஆகிவிடுவர். அதற்கு விளக்கம் அளிக்கிறார். அதற்கு அடுத்த குறளை பார்க்கலாம். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை கூட்டின். பழகிய செல்வம், பழகிய செல்வம் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த செல்வம், அதுதான் பழகிய செல்வம். அப்படி நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வங்களும் பண்பும், ஒருவருடைய ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம், பண்பு நலன்கள், அதுவும் கெடுக்கும். அதையெல்லாம் கெடுக்கும் கழகத்து, கழகம் என்றால் ஆடக்கூடிய இடம், காலை குட்டின். காலை என்பது இந்த இடத்தில் பொழுது கிடையாது. காலை என்பது நாள்தோறும் தினம்தோறும் சொல்லும் காலை, போகும் காலை, இந்த சூது களத்திற்கு போகும் காலை, போகும்தோறும் தினம்தோறும் போகக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ஏற்படும், என்ன தீமை ஏற்படும் அப்படின்னா, பழகிய செல்வம் கெடும், அதை விட பண்பு நலன்கள் கெடும். பழகிய செல்வம்னா முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம். இந்த இடத்தில் பண்பு என்பதும் அதே மாதிரியே நாம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பரம்பரையாக சேர்த்து வைத்த சொத்தும், நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த நற்பேரும், ஒரு மனிதனின் நல்ல பேரும், சூதித்து செல்லக்கூடியவனுடைய நற்பேரும் இரண்டுமே சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா, இந்த செல்வம் பண்பு தவிர்த்து இன்னும் பல பண்புகள் கெடும் என்று நம்மளுடைய பாரத வெண்பா பாடல் சொல்லுது. அதுக்கு எடுத்துக்காட்டா அதை சொல்லலாம். உருவழிக்கும் உண்மை அழிக்கும் வன்மை திருவழிக்கும் மானம் கிடைக்கும் மருவும் ஒருவரோருடன் அழிக்கும் ஒன்றல்லா தூது ஒருவரோ பத்தோர் புரிந்து. உருவழிக்கும், வள்ளுவர் சொன்னது மாதிரியே உருவம் அழிக்கும், உண்மை அழிக்கும், உயர்வழிக்கும், அதை விட ஒருவருடைய வளத்தை, வளமையான வாழ்க்கையை அழிக்கும். அப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் விளைவிக்கக்கூடிய இந்த சூதை தக்கோர்கள் அறிந்து இந்த சூது விளையாட்டை ஏற்பார்களா அப்படின்னா, தக்கோர்கள் இதை என்ன செய்ய மாட்டார்கள், சூதினை விளையாட மாட்டார்கள் என்று வெண்பா சொல்லுது, பாரத வெண்பா சொல்லுது. அந்த மாதிரியே வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த கருத்தையே
பாரத வெண்பா வள்ளுவருடைய கருத்தையே வலியுறுத்துகிறது. அவ்வகையில் வள்ளுவரும் என்ன பண்ணியிருக்காரு, அன்பழிக்கும் பொருளழிக்கும் அப்படிப்பட்ட சூதினை என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதற்கு அடுத்த குறள், அகடு ஆறார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியால் மூடப்பட்டார். அகடு, அகடுனா வயிறு, அகடு. ஆறார், ஆறுதல் என்றால் நிரம்புதல், ஆறார் என்றால் நிரம்பாமல் இருத்தல், எதிர்த்து. ஆறார், வயிறு நிரம்பாமல். வயிறு எப்ப நிரம்பும், நாம் உணவு உண்ணும் பொழுது, வயிறு முட்டை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இதோட முடிஞ்சிருக்கு நம்மளுடைய உணவு என்பதுதான் நாம் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே அளவுகோல். ஆனா அந்த வயிறே நிரம்பாமல் ஆக்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்றாரு வள்ளுவர் பாருங்க. உழப்பர் சூதென்னும் முகடியால் மூடப்பட்டார். உழப்பர், அல்லல் உழப்பர், துன்பங்களில் உழன்று கொண்டிருப்பவர். சூதென்னும் முகடி, சூதுன்னு சொல்லக்கூடிய அந்த மூடியால் மூடப்பட்டவர்களாக கருதப்படுவர். யாரு அப்படி மூடப்பட்டவர்களுக்கு என்ன நேரும், வயிறார உண்ண முடியாது. சூது என்னும் மூடியால் மூடப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, வயிறார உணவு உண்ண முடியாமல் என்றும் துன்பத்திலேயே ஆளாகி இருப்பர். அதுதான் பாருங்க, சூது எனப்படும் மறைப்பால் மறைக்கப்பட்டவர் தம் வயிற்றுக்கு வேண்டும் அளவு உணவு தானும் உண்ணப்பெறார். வறுமையால் உண்டாகும் துயரங்களுக்கு அல்லலுற்று என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, உண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுவர். அதாவது அறிவு என்பது ஒளி. இந்த அறிவு எப்ப மங்கும், எப்ப மயங்கி காணப்படும் அப்படின்னா, சூது என்ற மூடி. நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த அறிவென்னும் ஒளியை சூதென்னும் மூடியானது மறைக்கும் பொழுது இந்த அறிவு மயக்க என்ன செய்யும், செய்யக்கூடாத செயல்களை செய்து துன்பத்தில் உழலும் அப்படின்னு சொல்றாரு. பிறகு அடுத்த குறள் பார்க்கலாம். உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்றைந்தும் அடையாவாம் ஆயம்பொழின். உடை, செல்வம், ஊன். அதாவது நாம் ஆயம் என்றால் சூதாடம். அந்த சூதாடக்கூடிய களமானது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த களத்திற்கு சென்றால், அந்த சூதாடும் களத்திற்கு சென்றால் எதையெல்லாம் நாம் இழப்போம் அப்படின்னா, உடை. ஒரு மனிதனாகப்பட்டவனுடைய மானத்தை காக்கக்கூடியது உடை. அந்த உடையே இல்லை என்றால் என்ன ஆகும் அவனுடைய நிலை. அப்ப அந்த சூதாகப்பட்டது எந்த நிலைக்கு ஒரு மனிதனை தள்ளி கொண்டு போய் சேர்க்கும் என்றால், ஒரு மானத்தையும் கடந்து, அவன் மானத்தையே கடந்தவன், மானம்னா என்னன்னே தெரியாதவன் தான் சூதின் மயக்கத்திற்கு ஆளாகும். அந்த வகையில் உடை இல்லாமல் போகும், உடை அழியும், செல்வம் அழியும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அழியும், உணவு இல்லாமல் போகும், ஒளி என்றால் புகழ். ஒரு மனிதனாகப்பட்டவன் நம்மளுடைய புகழ் உடம்பு, நம்மளுடைய உயிருக்கு தான் அழிவு உண்டு, ஆனால் நம்மளுடைய உயிருக்கு அழிவில்லை. நாம் ஒரு நல்லது செய்து வாழ்ந்தோமானால் என்றைக்கும் நாம் இந்த காலத்தை வென்று நின்று பேசப்படுவோம். அப்படிப்பட்ட புகழ் அவன் இருக்கும் காலத்திலே என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய புகழ் அழியும். யாருடைய புகழ், சூதை மேற்கொள்பவனுடைய புகழ். கல்வி, நன்று படித்தவனாக இருக்கலாம், ஆனா அவனுடைய கல்வி ஏட்டுக்கல்வி நம்மளுடைய கறிக்கு உதவாது என்ற மாதிரி, கல்வியானது நல்ல படித்த மேற்படிப்பை படித்த நல்ல மேதையாக இருந்தாலும் இந்த கல்வி படைத்தவன் சூதை மேற்கொண்டு விட்டான் எனில் அவனுடைய கல்வியும் என்ன ஆகும்னா அழிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்ற ஐந்தும் அடையாவாம் ஆயம்பொழின். ஆயத்தை சூதாடும் இடத்தை கைக்கொண்டால் இந்த ஐந்தும் இல்லாமல் போகும் ஒரு மனிதனிடம். சூதாடுதலை ஒருவன் மேற்கொண்டால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி ஆகிய ஐந்தும் அவனை சேராமல் ஒதுங்கும் அப்படின்னு சொல்றான். இந்த கல்வி என்ற கருத்தையே சொல்லியிருக்கிறாரு. அது அப்படியே அறநெறிச்சாரத்துல அந்த கல்வி நல்ல படித்தவன் ஆனால் சூதினை மேற்கொண்டால் அவனுடைய நிலை என்ன ஆகும் என்பதை அறநெறிச்சாரம் அழகாக நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கோம். வள்ளுவரோட கருத்தை அப்படியே பாருங்க.
ஓதலும் ஓதி உணர்தலும் சான்றோரால் மேதை எனப்படும் மேன்மையும் தூது பொருள் என்னும் சொல்லினால் உள்ளப்படுமே இருளாம் ஒருங்கே இவை. அப்ப தூதினை ஒருவன் கை கொண்டு விட்டால் கற்ற கல்வி என்பது இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி மறைந்து. அந்த வகையில் அறநெறிச்சாரம் என்ன சொல்லுது பாருங்க. சூதாடுபவன் என்னும் பழி சொல்லுக்கு ஒருவன் ஆளானால் அறிவு நூல்களை கற்றதும் கற்றவற்றை ஆராய்ந்து உணர்ந்து கொள்வதும் அறிவுடையவன் என்று பலராலும் கூறப்பட்ட பெருமையும் ஆகிய இவை முழுவதும் அவனை விட்டு மறைந்துவிடும் அப்படின்னு அறநெறிச்சாரமும் வள்ளுவருடைய கருத்துக்கு முத்தாய்ப்பால் எடுத்து சொல்லுது. அதற்கு அடுத்த குறள் பாருங்க. அடுத்து பார்க்கக்கூடிய 2 குறள்களுமே பார்த்தோம்னாக்கா சூதின் வலிமையை நன்கு அறிந்தோம். அதனுடைய வலிமை எப்படிப்பட்டது, அதனுடைய எப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் விளைவிக்கும் என்பதை நாம் அறிந்தோம். அந்த வகையில் சூதின் வலிமையை அழுத்தமா எடுத்து சொல்றார் வள்ளுவர். அடுத்த 2 குறள்ல எடுத்து கூறி வள்ளுவர் என்ன சொல்றாரு, அறிவுறுத்துகிறார். மக்களை அறிவுறுத்தும் விதமாக 2 குறள்களை அமைச்சு சொல்றார். சூது எப்படிப்பட்டது என்பதை இடித்துரைத்து அறிவுறுத்துகிறார். பாருங்க. இழத்தோறும் காதலிக்கும் சூதே போல் உழத்தோறும் காதல் உயிர். காதல் உயிர். இந்த உடலானது பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகும். நம்மளுடைய உடல்ல காய்ச்சல் வரலாம், கொடிய நோய்கள் வந்து சேரும், பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாகும், விபத்துகள் ஏற்படலாம், அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஏற்படும் இந்த உடல். அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அடையும் பொழுது நாம் ஏன் இருக்கணும், செத்துடலாமே அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியுதா, அந்த நிலையை அடைய முடியுதா அப்படின்னா கிடையாது. என்ன பண்றோம், இந்த உயிர் இப்படிப்பட்ட துன்பங்களை அடைந்தாலும் எப்படியாவது அதுல இருந்து விடுபட்டு வந்தும் அப்படின்றதான் நிலையைதான் நாம் அடைகிறோம். அப்படி இருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த உயிரின் மேல் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உடல் எத்தனை வேதனைகள் அடைந்தாலும் இந்த உயிரின் மேல் கொண்ட காதலானது நாளுக்கு நாள் நமக்கு கூடுது. இந்த உடலின் மேல் ஆசையானது கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரிதான் இழத்தோறும் காதலிக்கும் சூதே. இழத்தோறும் நீ டெய்லி பொருள்களை தினமும் நீ எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் நீ சூதாட்டத்தில் விட்டுட்டு வருவாங்க. கையில இருக்கிறது, கால்ல இருக்கிறது, தன்னுடைய தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இழந்து இது தவிர்த்து வீடுகளுக்கு சென்று மனைவியை அடித்து துன்புறுத்தி அதுல இருந்து பொருளை எடுத்துட்டு போய் சேர்றாரு. அப்ப வீடு, மனைவி, மக்கள், குழந்தை படிக்கும், அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த எந்த எண்ணமும் தோன்றாத அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த சூதாடும் இடத்திலே எடுத்துட்டு போய் அந்த இழக்கும் பொழுது கூட ஐயோ பொருள் போச்சேன்னு வராது, அதை மீட்டுடணும், எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், மீட்டுடணும், அந்த வெறிதான் அதிகமாகும் இல்லையா. அப்படிப்பட்டது அந்த சூது. இழத்தோறும் காதலிக்கும். அதாவது ஒரு சூதாடக்கூடிய ஒருவன் எப்படி பண்றான் அப்படின்னா, ஒரு பொருள் இழந்த உடனே பொருள் தான் நம்ம இழந்துட்டோமே, இனிமேல் நம்ம ஏன் அதை விளையாடணும் அப்படின்னு அதை வெறுத்து வெளியேறுவது கிடையாது. பொருள் இழந்த பொருளை எப்படியாவது மீட்டுவிடும். தர்மர் அப்படிதானே அந்த பாரதத்தில் சூதாடும் பொழுது எப்படியாவது பொருளை மீட்டணும்னு திரும்ப ஆடி என்ன செய்யறாரு, எல்லா பொருளையும் இழக்கிறார். ஒரு கட்டத்துல பாஞ்சாலியையும் பணையும் வைக்கும் பொழுது அப்ப கூட சகுனி சூழ்ச்சியா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கடைசியா உன்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு யாரு இருக்கிறா, திரௌபதியாகிய பாஞ்சாலி இருக்கிறா, அந்த பாஞ்சாலியை வைத்து ஆடு, அப்படி ஆடி நீ வெற்றி பெற்று விட்டால் உனக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா, நீ இழந்த பொருள்கள் அனைத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா உனக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப தர்மருக்கு இன்னும் ஆசைகள் வருது, எப்படியாவது நான் பொருளை மீட்டு விடலாம், இழந்த பொருளை மீட்டு விட வேண்டும் என்ற ஆர்வம் தான் இருக்கிறதோ தவிர நம்மிடம் இருக்கும் பொருளை இன்னும் அது எடுத்து செல்லும் என்பது என்ற அறிவு என்பது நம்மளுடைய மனிதர்களுக்கு இருப்பதே கிடையாது இல்லையா. அந்த வகையில தான் நம்ம அன்றாடம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் வாழக்கூடிய நம் மனிதர்களும் என்ன செய்யறாங்க, இப்படி இழத்தோறும் காதலிக்கும், பொருள்களை இழக்கும் தோறும் அந்த சூது வெறியானது, இந்த கல் உண்டவர்கள் கொண்ட வெறி மாதிரி சூது வெறியானது அந்த விட்டு செல்லாமல் அதை மீண்டும் செய்ய தூண்டும். அதை போன்று இழத்தரும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உழத்தரும் காதல் ஏற்பட்டது. துன்பம் அடையும் தோறும் உயிரின் மேல் ஆவல் உண்டாகும். அதே போல் சூதில் பொருள் இழப்பு உண்டாகும் தோறும்
அவ்வாட்டத்தின் மேல் ஆர்வம் பெருகும். இப்படிப்பட்டது இது. இறுதியாக வேண்டற்க வேண்டிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் நீ விழுங்கியற்று. வேண்டற்க ஆணையின்றார் வள்ளுவர். என்ன சொல்றார்? வேண்டற்க, உங்களுக்கு அது தேவை கிடையாது. அதை ஏன் விரும்புறீங்க? வேண்டற்க, அது ஒரு வேண்டாத ஒரு செயல். வேண்டற்க வென்றிடினும், இல்ல நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு நீ போய் விளையாடினாலும் அந்த விளையாட்டினால், அந்த சூது விளையாட்டினால் பெற்ற வெற்றியாக இருந்தாலும் வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. அந்த வெற்றி எப்படிப்பட்டது அப்படின்னா, மீனுக்கு நம்ம தூண்டில் போடுறோம், மீனை இரையாக நம்ம அதுல இருந்து அதாவது மீனை பிடிப்பதற்காக நாம் என்ன செய்யறோம்? அதற்கு உணவிடுகிறோம். அந்த மாதிரிதான் பணைய பொருளாக நாம் உணவாக வைத்து பொறி வைத்து என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, ஒரு மனித வாழ்க்கையின் அந்த மனிதர்களின் வாழ்க்கை சூறையாடப்படுது. இதுதான் உண்மை. அப்ப அந்த மீன் என்ன நினைச்சுக்குது? அந்த கம்பியில குத்திருக்கு, நம்மளுக்கு உணவு இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை கவ்வுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தூண்டிலில் உள்ள கம்பி அந்த மீனின் உயிரை பறிப்பது போல, உங்களை பொறி வைத்து பிடிப்பது போல மனிதர்களாகிய நம்மை இந்த சூதானது என்ன பண்ணுது அப்படின்னா, பணயமாகிய பொருளாக பொறி வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க அல்லது. பாருங்க, வெற்றியே பெறுவதானாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வென்ற வெற்றியும் தூண்டில் இருந்த இறை என்று மயங்கி மீன் விழுங்கினால் போன்றது. அப்படிப்பட்டது இந்த சூது. அதனால் இதை என்ன செய்யக்கூடாது? ஒருபொழுதும் வேண்டக்கூடாது என வள்ளுவர் நம்மை அறிவுறுத்தி சொல்கிறார். அதாவது சூது காயை வைத்து விளையாடும் விளையாட்டாக இந்த விளையாட்டின் தன்மை, அந்த விளையாட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகள் நாம் இந்த 10 குறள்களிலும் வள்ளுவர் கூறிய கூற்றை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் அந்த சூது காயை தான் நாம் சூது என்று சொல்லலாமா அப்படின்னா கிடையாது. இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பரிசுத்திட்டு உயிருள்ள பறவை விலங்குகளை சண்டையிட்டு செய்து பந்தயம் வைத்தல், வணிக நோக்கில் சிறப்பு பரிசுகள் கொடுத்து ஏமாற்றுவது, 1 லட்சம் கட்டினால் 2 லட்சம் தரப்படும் என்று கூறுவது, தொலைபேசியில் குறுஞ்செய்திகளை அனுப்பி உங்களுக்கு பரிசு தொகை கிடைத்திருக்கிறது என்று பணத்தை ஏமாற்றி பெறுவது போன்ற பல வழிகளில் செயல்படுவதும் ஒரு வகை சூதாகவே நாம் பார்க்கலாம். இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்கள் இப்பொழுது காவல் நிலையத்தில் நிறைய இப்ப பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்ப சூது என்பது நாம் நினைக்கும் விதமாக சூதுக்காயை மட்டும் என்பது நாம் கொள்ளக்கூடாது. இப்பொழுது சூதுக்காய்க்கு பதிலாக என்ன பண்ணப்படுது அப்படின்னா, நம்மளுடைய தற்காலத்தில் நாம் வாழும் நடைமுறை வாழ்க்கையில் நம்மை சுற்றி முழுவதும் சூதுகளாகவே இருக்கிறது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, சீட்டுக்கட்டு போன்ற இணைய விளையாட்டுகளில் இன்றைய இளைய சமூகம் பார்த்தீங்கன்னாக்கா மூழ்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இது இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிப்பதோடு அவர்கள் உயிரை குடிக்கும் மாய வலையாகவுமே இந்த சூது அமைகிறது. இதை உணர்த்தும் விதமாக நம்மளுடைய வள்ளுவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, சூது என்ற அதிகாரத்தின் கீழ் கூறிய கூற்றினை நாம் அனைவரும் ஏற்று சூதாடுவதை தவிர்ப்போம், பல சூழ்ச்சிகளை தன் மதியால் வென்றிடுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. 10 திருக்குறளையும் 3ஆக பகுத்து கொண்டு உங்களுடைய இந்த ஆய்வு போக்கு மிக அருமையாக இருந்தது. தொலைக்காட்சியை அல்லது திரைத்துறை அல்லது ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு சூதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. அதை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் வான்புகழ் வள்ளுவனது கருத்தை நம்முடைய இணைய வாயிலாக உலகத் தமிழர்களை நோக்கிய உங்களுடைய சிந்தனை என்பது காலத்திற்கு தேவையான ஒன்றான இந்த சூழலில் நீங்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழமையோடு உங்களை வாழ்த்துகிறது. வழக்கமான கூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டம் சொல்லுகிற தோழமைகளுக்கு அன்பான வேண்டுகோள். மணி 9 கடந்த காரணத்தினால் பின்னூட்டம் சொல்லுகிற ஆளுமைகள் ரத்தின சுருக்கமாக செதுக்கி வைத்தார் போல் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முகம் தெரியவில்லை.
இன்னைக்கு தெரியலையா? இல்ல கேக்குது. இன்னைக்கு நான் பார்த்த சூசியக்காரர் சொன்னாரு, முகத்தை இன்னைக்கு வெளியில காட்டக்கூடாது அப்படின்னு. நான் சும்மா சொல்றேன், சும்மா காலச்சூழல் வேற ஒண்ணும் இல்ல. நான் நாளைக்கு முகம் தெரியும். நன்றி. முகம் தெரியுதா? உங்க முகம் தெரியுது, என் முகம் தெரியலன்னு சொன்னாங்க கவிஞரே. நான் அதுக்குதான் பாலாஜி ஐயாட்ட சொன்னேன், நான் பார்த்த சோசியக்காரர் இன்னைக்கு முகத்தை காட்டாதீங்க, வாஸ்துபடி இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு அவரு சூது சொல்லிட்டாரு. அதனால ஏங்க உங்க முகம் வந்து முகத்தில் முகம் பார்க்கலாம். ஐயோ, இவங்க வேண்டாம், ஆரம்பிங்க பின்னூட்டத்தை கவிஞரே. நன்றி. அன்பான தோழமைகளே, கவிஞரே கேட்கல. கவிஞரே மிக துடிப்பாக பள்ளியிருந்து குரலை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே போல பொற்கொடி முனைவர் பொற்கொடி அவர்கள் சகோதரி மிக அருமையாக நிறைய பாரத கதைகளும் கிளை கதைகளையும் சொல்லி வாழ்வியல சூது எப்படியெல்லாம் வாழ்வை சீரழிக்குது என்பதையெல்லாம் சொல்லி வள்ளுவருடைய 10 குறளையும் 10 விதமாக நமக்கு அருமையாக 3 தலைப்புகளிலே அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இப்போ திருமண காலம். இப்போ இந்த திருமணத்துல தமிழ் சமூகத்துல ஒரு புது பழக்கம் வந்திருக்குது. இந்த திருமணத்துக்கு முதல் நாள் பந்தல் அன்னைக்கு இரவு நண்பர்களுக்கு குடிக்கிறதுக்கும் சூதாடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவன் என்ன பண்றான், நண்பர்களாக வெளியூர்களெல்லாம் வந்து ரொம்ப தொலைவிலிருந்து வந்து இவன் விடிய 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 சாப்பிடாம அகட ஆறாருன்றார் பாருங்க வள்ளுவர். பசி கூட ஆறுறதில்ல, வயிறு கூட உண்றதில்ல, அதுலயே முழுகி முழுகி அப்படியே எல்லாம் மல்லாந்துருவான். அடுத்த நாள் எவனும் திருமணத்தை போய் பார்க்கவே மாட்டான், தாலி கட்டுறதை பார்க்கவே மாட்டான். அப்படி ஒரு கலாச்சாரம் இப்ப நம்ம தமிழ் சமூகத்துல வந்திருக்குது. இதை நம்ம நல்லக்கண்ணையா அடிக்கடி அதை குறைபட்டுக்குவார். திருமணத்துல பேசும்போதெல்லாம் சொல்லுவார். மனித சமூகத்துல எதையோ கண்டுபிடிக்கிறான். இந்த கல்லையும் இந்த கவரு சூதையும் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்போது நல்லதுதான். பொழுது போக்குறதுக்காக எதுக்கு பொழுது போக்கணும்? நீ உழைச்ச தானா பொழுது பொழுது. உழைக்காத சோம்பேறிகளுக்கு தான் இந்த சூதம் தேவைப்படுது. இந்த போதை போடுறது, சூதாடுறது இதெல்லாம் யாருக்குன்னா பெரிய பணக்காரர்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் பெரிய வசதி படைத்த வணிகர்களுக்கும். ஆனா இதை வந்து கீழே சாதாரண உழைக்கிற மக்கள் இருந்து மிகப்பெரிய செல்வர் வரைக்கும் அரசியல்வாதிகள் வரைக்கும் இதுக்கு ஆட்படாதவனே கிடையாது. இது கள்ளுக்கும் சூதுக்கும். ஆனா ஒரு காலத்துல ஒரு பொழுதுபோக்குறதுக்காகவும் அல்லது உழைத்து களைத்து வருகிற மனிதன் ஒரு சின்ன களைப்பை நீக்குவதற்காகவும் ஒரு மகிழ்ச்சி அடைவதற்காகவும் தான் இந்த கல்லெல்லாம் கண்டுபிடிச்சான். ஆனா அது என்ன ஆகுது, எல்லாம் முதல்ல கல்லை சாப்பிட்றான், அப்புறம் அது அவனை சாப்பிட ஆரம்பிக்குது. அதே மாதிரி எடுத்த எடுப்பிலேயே சூது அதிகாரத்துல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றார். அதாவது வென்றிடினும் சூதினை வேண்டற்க, வேண்டற்க சூதினை வென்றிடினும். எப்படி? வென்றிடினும் சூதினை வேண்டற்க. ஒரு தடவை வெற்றி பெறுவான், அதுதான் அவன் கண்டது. அதுக்கப்புறம் என்ன போகும், அவங்ககிட்ட எல்லாம் போய்கிட்டே இருக்கும். நம்ம சோவியத் எழுத்தாளர் டாஸ்டாவஸ்கி சூதாடின்னு ஒரு அருமையான நாவல் எழுதியிருப்பார். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 10 குறளுக்கும் விளக்க மாதிரியே இருக்கும். உலகம் பூராவும் மனிதன் இது எதுக்குதான் கண்டுபிடிச்சானே தெரியல. ஆனா ஏதோ ஒரு காலத்துல பொழுதுபோக்குவதற்காக கண்டுபிடித்தது. இது மனிதனுடைய பொழப்பையே கெடுக்குது. பொழுதுபோக்குவதற்காக கண்டுபிடித்த இந்த சூது மனிதனுடைய வாழ்க்கையே அழிக்கிறது. வெற்றி பெற்றாலும் வேணாப்பா, வென்றதும். அப்படி நீ ஒரு முறை வென்றன்னு வச்சுக்க. அது எப்படின்னா, தூண்டில் முள். பொண்ணுன்னா இந்த இடத்துல இரும்பு குறிக்குது. இரும்புல செய்யப்பட்ட தூண்டில் முள். அதுல ஒரு புழுவை கோத்து மீன் பிடிப்பான்.
இந்த மீன் என்ன பண்ணும்? புழுவுக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கும். அது போல இந்த புழு என்பது சிறு ஆதாயம். ஒரு முதல் வெற்றி, ஒரு சின்ன வெற்றி. சூதாட்டத்துல ஒரு சின்ன வெற்றி. இந்த சின்ன வெற்றியில ஆசைப்பட்டு நீ நீ வந்து அடிக்கடி இந்த சூதாட்டத்தை தொடர்பு கொண்டால் தூண்டிலை விழுங்கிய மீன் போல ஆகி விடுவாய். எடுப்பில சொல்லிவிட்டார். அப்போ வாழ்க்கையை அழிஞ்சு போயிருந்தான்ற என்ன சொல்றாரு பாருங்க. ஒன்றெய்தி 100 இலக்கம். டேய், ஒரு தடவை ஜெயிப்படி வெற்றி பெறுவ, ஆனா 100 மடங்கு தோல்வியடைவாய். அழகா சொன்னாங்க பொற்கொடி அம்மா. ரொம்ப அருமையா சொன்னாங்க. நளன் கதையே, மகாபாரத கதையே பாரதியார் சொல்லுவார் பாருங்க. ஆயிரங்கள் ஆன நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திருந்தான், சீ சீ சிறுவர் செய்கை செய்தான். சீன்ற வார்த்தைக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து கொடுத்தா பாருங்க பாரதி. இல்ல 1000 நீதி அறிஞ்சு என்னையா பண்றது? நீ வந்து தேசத்தை தருமனுக்கு இயல்பிலேயே சூதாட்டத்துல ஒரு விருப்பம் உண்டு, ஒரு குறிப்பு உண்டு வியாச பாரதத்துல. அதனாலதான் சகுனி தந்திரமாக உளவியல் ரீதியா அவனை பயன்படுத்திக்கிறான். பயன்படுத்தி என்ன பண்றான்? கடைசியில மனைவியையும் வச்சு இழக்கிறான், நாட்டையும் இழக்கிறான், சகோதரர்களை இழக்கிறான். சூது பாருங்க என்னென்னலாம் பண்ணுது. ஒன்று வெற்றி பெற்று 100 இழக்கக்கூடியது சூதுன்றார் வள்ளுவர். உருளக்கூடிய அந்த தாயத்தை நீ ஒரு சொல்லி வெற்றி பெற்றால் அது என்ன பண்ணுமா? பொருளை எல்லாம் அடுத்தவருக்கு கொடுத்துருமா. நீ சொல்ற உருளும் போது எனக்கு இத்தனை இந்த எண்ணு வேணும், இந்த எண்ணு வேணும்னு சொல்ற, அந்த எண்ணை காட்டிடுறான். காட்டினவன் என்ன ஆகும்? ஒரு செல்லும் முறை அடுத்தவருக்கு போயிடுது. இப்படி விதவிதமா கவரும் கழகமும் கையும் தரிக்கு இவர் யார்? இந்த சூதரை ரொம்ப விருப்பப்பட்டவன் என்ன ஆவான்? வறுமையாளன் ஆயிடுவான், இல்லாதவராகி விடுவார். இல்லாதவன் இருக்கிறவன் இல்லாதவன் ஆயிடுவான். கடைசியில கடன் வாங்குவான், பொய் சொல்லுவான், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்லுவான். கடைசியில் அவன் வந்து மானம் கெட்டு, மதி கெட்டு, மரியாதை கெட்டு, இல்லாலும் விரும்பால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி நீ சமுதாயத்துல எல்லா குடும்பத்திலையும் பேர் கெட்டு, சமுதாயத்திலையும் சீர்கெட்டு, எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சு போயிடுவேன். எல்லாம் அருமையா சொல்றான். 5 சொல்றாரு பாருங்க. சூதாடுதல ஒருவன் வந்து மேற்கொண்டானால் நல்ல உடை இருக்காது, அவனுக்கு கிடைக்காது, நல்ல உணவு கிடைக்காது, கல்வி கிடைக்காது, புகழ் கிடைக்காது. இப்படி 5 பொருள். இது 5ம் வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகள். இந்த அடிப்படையான தேவைகள் 5ம் ஒழிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு காரணத்துக்காக மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்காக கண்டுபிடித்தது, அது வரம்பு மீறி நாம் பயன்படுத்தினால் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயிர் அப்படின்ற மாதிரி இந்த கல்லையும் சரி கவரையும் சரி நீ அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாது. அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய குரல்களினுடைய நோக்கமே என்னன்னா, எதுக்கோ கண்டுபிடிச்சுக்கிறான்பா வேணாம். இப்பெல்லாம் பாருங்க, பல நாடுகள்ல நீங்க வந்து சுற்றுலா போனீங்கன்னா சூதாட்டத்தில் ஒரு தனி இது வச்சுக்கலாம். ஆக வெளிநாட்டுக்கு போய் பொருள் எல்லாம் எழுதும். அப்படிதான் அந்த டாஸ்டாவ்ஸ்கி நாவல்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் பொருள் எல்லாம் எழுந்துட்டு வந்துடுவார். ஒரு அரச குடும்பமே எல்லா செல்வத்தையும் இழந்து வர்ற மாதிரி ஒரு அந்த கதை வரும். அதுல அது யாரா இருந்தா என்ன, சூதாட்டம் யாரையும் விடாது. மிகப்பெரிய 1000 நீதிகளை எல்லாம் அறிந்த தருமனே வனவாசத்துக்கு போறான். தன் சகோதரர்களோடு வனவாசத்துக்கு போய் படா துன்பமெல்லாம் படுறான். நலம் மனைவியே நடுராத்திரில காட்டுல விட்டுட்டு வந்துடுறான். ஆக சூது என்பது மிகவும் மோசமானது. அதனால்தான் அதை நீங்கள் கை கொள்ள கூடாது என்று வள்ளுவர் சமூகத்துக்கு எச்சரிக்கிறார். மிகப்பெரிய சமூகவியலாளன் வள்ளுவன். அதனால்தான் சமூகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, 2500 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமூகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கிறான் வள்ளுவன். அது இந்த காலத்துக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கும் பொருந்துகிறது. எனவே இந்த அதிகாரத்தை நாம் சொல்லுவதன் மூலமும், இதை படிப்பதன் மூலமும், இதை கேட்பதன் மூலமும் சூதிலே நாம் மனம் வைக்கக்கூடாது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அன்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும்
அதனுடைய செயலாளர், கலைப்புலத்துடைய பொதுச் செயலாளர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மருத்துவர் அறம் அவர்களுக்கும், பின்னூட்டம் வழங்கக்கூடிய தோழர்களுக்கும், இனி உலகம் பூராவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும், முற்றோதல் செய்த குழந்தைக்கும் இந்த பொழிவு செய்த பொற்கொடி அம்மாவுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. அடுத்ததாக சாத்தூர் சிங்கக்குட்டை கணேசன் தோழர் பின்னூட்டத்தை நேரம் கருதி சரியாக செதுக்கிக் கொள்ளவும். சாத்தூர் கணேசன் தோழர். சாத்தூர் கணேசன் தோழர். நன்றி. கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும் அப்படித்தானே? ரைட்டு, அந்த மாதிரி சொல்லிடுவோம். கேக்குதா பிரியாத பேராசிரியர்? கேக்குது. நீங்க சுருக்கமா சொல்ல போறங்கிறது கேக்குது. நல்லது. இன்று முற்றோதல் செய்த மாணவி வர்ஷினி அவரு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நீங்க பேராசிரியர் அதை நல்லா சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அதே போல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த முற்றோதல் செய்த மாணவிக்கு நம்மளுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். அதே போல முனைவர் பொற்கொடி அவங்க வந்து இந்த பொலிவுரையை இந்த உரைப்பொழிவு உரைக்கொடியாகவே, அதே உரைக்கொடி உரை கொடியா பண்ணோம்னா எப்படி இருக்கும், அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்கும்ல. அதே போல நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லி அந்த அதிகாரத்தை சீர்தூக்கி வைத்தார்கள். அவர்களுக்கு முதல்ல பாராட்டுகளை, வாழ்க்கையும் தெரிவித்திருக்கோம். அந்த முதல் குரலை பார்த்தீங்கன்னாவே மிக மிக ஒரு முக்கியமான குரலாகவே அமைந்து விட்டது. அந்த மீன் பிடிக்கிறவன் புழு வச்சுட்டு குத்தி விட்டுரும். அதுக்கு மீன் தான் சொல்லி ஆசைப்பட்டு போறது இந்த சூதுல இருக்கிறவனுக்கு சிக்கலாய் போகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை வச்சு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதென்று இல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த சூதுல இருக்கும்போது இத மாதிரி ஒரு வறுமை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடலை அமைச்சிருக்காப்புல. அதே போல அந்த நம்ம புல்லறிவான் மேல பாத்தீங்கன்னா, அறிவின்மை இன்மையில் இன்மை, அதாவது அறிவின்மை இன்மையில் இன்மை, அதுதான் வறுமையிலாம் வறுமை, வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த மேல இருக்கிற குரல் சிறுமைன்னா அதுதான் வறுமை அப்படிங்கிறாரு. அப்ப ரெண்டுக்கும் ஒரு சமன்பாடு இருக்குதா அப்படின்னா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா, இந்த அறியாமையா இருக்கக்கூடியவன் தான் இந்த சூது மற்றதெல்லாம் இணைஞ்சிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில வறுமையாயிருவான். அதே போலதான் அறிவில்லாதவனும் இப்படிதான் செஞ்சுக்கிடுவான்னு சொல்லி இந்த ரெண்டு குரலையுமே அந்த வறுமை, அப்ப வறுமை, அப்ப அதுல வறுமை, அதுக்கு மேல வறுமை இல்லைன்னு சொல்லிட்டோமே, இதையும் வறுமை இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்கு இதுக்கும் வித்தியாச வறுமைங்கிறது அந்த ரெண்டு குரலையும் படிச்சோம்னா அருமையா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அகடாரார் அல்லல் உழப்ப சூதென்னும் முகடியால் மூடப்பட்டார் அப்படின்னு இதுல நம்ம நேரடியாக அர்த்தம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சூதென்னும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர், அதாவது வயிற்றுக்கு உணவில்லாமல் போகக்கூடிய தன்மையில துன்பப்பட்டு உழன்று விடுவார் என்று சொல்ற மாதிரி, அதாவது வயிறு கொள்ளும் அளவுக்கு உணவு இல்லாமல் துன்பப்படுவர் சூது என்னும் மூதேவியை விழுங்கப்பட்டவர் ஆவார். இது அகடு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எது சொல்ல முகடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்ப அகடு என்று சொன்னா அது பெரிய பள்ளம்னு வச்சுங்களேன், பள்ளம்னு வச்சுக்கலாம். அப்ப பெரிய பள்ளத்தில் வீழ்ந்து துன்பப்பட்டு கொண்டிருப்பவன் காப்பாற்றாமல் விட்டு அதாவது முகடு, வானம் போன்ற பெரிய முகடான தார்ப்பாயை வைத்து மேலும் மூடி அவனை அழித்ததற்கு சமமாக இந்த சூது அமைந்துவிடும் என்று சொல்ல கூட நம்ம சொல்லலாம். அப்படி இது என்னுடைய மாற்று சிந்தனை, வேறொன்றும் இல்லை. அதே மாதிரி இளத்துருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்துருவும் காதற்று உயிர் அப்படின்னு சொல்றாங்க. பொருளை இழந்து கொண்டே இருந்தாலும் அந்த எப்படிதான் இழந்துகிட்டே போனான்னு சொல்லி அந்த விரும்பி விரும்பி அதைத்தான் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு உடல் இருக்கு, உயிர் இருக்கு. அவன் எப்ப நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு சிறு சிறு உபாதைகளால துன்பப்படுறானோ அப்பதான் அந்த உயிர் அந்த உடலை நேசிக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அப்ப இப்படித்தான் அந்த சூதுல போய் கலந்துகிட்டு இருக்கிறவனுக்கு ஆசைப்பட்டு போய் 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 மாட்டிக்கிடுவான். இன்னொன்னு தருக்கி இவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. தருக்கி அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தம்னு பார்த்தோம்னா அது வெளிப்படையா தெரியாட்டா கூட அந்த காரணத்தை பெருமையா நினைச்சுக்கிறது, ஒரு செருக்கா நினைச்சுக்கிறது, ஒரு மதிப்பா நினைச்சுக்கிறது. அப்ப பெருமையாக மதிப்பா கருதி இவர் யார்
அந்த தன்மையை விடாமல் கைவிடாமல் விருப்பப்பட்டு செய்து கொண்டுவதற்கு அர்த்தமாக நாம் அதை சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது. இன்னொரு சந்தேகம் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூது அப்படிங்கிறது வந்து எதுக்காக சூதுன்னு வருது அப்படின்னு பார்த்தா, எதையாவது பணயம் வைத்து பொருளை இழக்கக்கூடிய ஒரு அது நடுநிலைமையாக வைத்து இதை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், காசு வைக்கிறேன், பணம் வைக்கிறேன், பொருள் வைக்கிறேன். இப்படி வந்து பண்ணும்போதுதான் அது சூது என்று நாம் எடுத்துக்கிடுவோம். இப்போ சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சீட்டு சும்மா விளையாட ஜாலியா வர்றது ஒரு பக்கம் இருக்கு. அது காசு வச்சு விளையாடும் போது அது சூதாக மாறிடுறது. அது காசு வச்சு விளையாடாத போது அவனுடைய அறிவுத்தன்மை, அவன் எப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்ப இவனுடைய அறிவுத்தன்மையை பயன்படுத்தி தான் அடுத்த இதுல ஜெயிக்கிறான். அப்ப அந்த காசு வைக்கும்போது அது சூதுங்கிற நிலைமைக்கு வருது. அப்ப வந்து எதையுமே பணயம் வைத்து ஆடாத போது, சூதாக இல்லாம அது விளையாட்டாக, கேளிக்கையாக கூட அமைஞ்சிருக்கும். ஒரு சில இதுல தோத்துக்கிட்டே இருக்கிறான்னா, அப்ப அவன்ட்ட ஏதோ கைவசம் இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது எப்படின்னு தெரியல. ஒருத்தன் வந்து முதல்ல ஜெயிக்கிற மாரி ஜெயிச்சுட்டு, திருப்பி பூரா தோப்பான். அப்படி தோக்கும்போது, அப்ப அந்த போடக்கூடிய அந்த உருட்டுறவன்ட்ட கையில வந்து எதுவும் விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அது உண்மைதான். பாரத போர் எப்படி வந்துச்சுன்னா, உருட்டுறான் உருட்டிக்கிட்டு தான் அவன் கேட்டதெல்லாம் விழுகுது. அது எப்படிங்க? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப அதையும் நம்ம கத்துக்கிடணுமா? அவ தோக்காம இருக்குது அப்படிலாம் சிந்திக்க வேண்டியது. நல்லது. வாழ்க வளமுடன். கொஞ்சம் அதிகமா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இல்ல நன்றி. நீங்க இன்னைக்கு ரொம்ப குறைவா எடுத்திருக்கீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. நன்றி தோழர். செங்கை கிருஷ்ணன் தோழர். செங்கை கிருஷ்ணன் தோழர். தோழர் கேக்குதுங்களா? கேட்குது, பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். காலம் கருதி ஒரே ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு வந்து முற்றோதல் செய்த நித்திய வர்ஷினி அவர்கள் உண்மையிலேயே ஒரு மழை பொழிதல் போல குரல் மழை அருமையாக, நான் அடிக்கடி சொல்வது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய திருவள்ளுவர் இன்று இந்த குழந்தைகளின் வாயிலாக அந்த அவருடைய வரி ஓதல் கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்பதை நம்மால் மகிழ்ச்சி அடைய முடிகிறது. அப்படி முற்றோதல் செய்த அந்த குழந்தைக்கு நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, அதுக்கடுத்து பொற்கொடி முனைவர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக, அதாவது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப எளிமையா இந்த சூது என்ற அதிகாரத்தை மிக சிறப்பா, நான் ஒன்றும் பண்ணல, கேட்டுக்கொண்டே இருந்தேன். வேற ஒன்றும் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையவே இல்லை. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஏன்னா நம்ம திருக்குறள் வந்து புரட்டி புரட்டி எல்லா அதிகாரத்தையும் இதுவரை புரட்டி படிச்சதில்லை. ஆனா நானும் ஒரு அதிகாரம் என்ற நிகழ்ச்சி ஈடுபட்ட பிறகுதான் நான் எல்லா அதிகாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி இந்த சூது என்ற அதிகாரத்தை இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது தோழியர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த 10 அதிகாரத்தையும் சொன்னார்கள். ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் சொன்ன செய்தி என்பது அரசர்களுக்கா பொதுமக்களுக்கா என்று நம்மால் யோசிக்க துவங்கும் போது அது அரசர்களுக்கும் சேர்கிறது, அவருடைய செய்தி என்பது பொதுமக்களுக்கும் சேர்கிறது. இப்போ தோழியர் சொன்ன மாதிரி நம்முடைய இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகிற மகாபாரதம் என்பது ஒரு சூதால் வளர்ந்தது தான். ஒருவேளை அந்த மகாபாரத சூது இல்லை என்றால் மகாபாரதம் வளர்ந்திருக்காது, அதோடு முடிந்து விட்டு இருக்கும். அப்ப அந்த சூதை ஏற்படுத்தியவர்கள் அவருடைய பொழுதுபோக்கால ஒரு இதிகாசத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதே மாதிரி ராமாயணம் என்பதும் ஒரு சூது, கூனியினுடைய சூது. அதுக்கப்புறம் ஆயுசு உலகம் எல்லாம் பரதனை ஆள தாழியதும் சடங்கள் தாங்கி தாம்பரம் கொண்டு புழியம் காணனி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வாய் என்று இயம்பினன் அரசன கைகையினுடைய வாக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூதாகத்தான், தசரதனை ஏமாத்துகிற ஒரு சூதாகத்தான் அது நான் கருதுகிறேன். ஒருவேளை அந்த சூது நடக்கவில்லை என்றால் ராமாயணம் அங்கேயே நின்று போயிருக்கும். அப்படிதான் சிலப்பதிகாரத்தில் மாலையிட்ட காதை கூட. காரணம், ஏதோ ஒரு சூது என்பதில் தான் இலக்கியங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த சூது என்பது தனி மனிதனுக்கு தேவையில்லாதது என்பதை இந்த 10 குறளிலும். ஏனால் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சூதினால் என்னென்ன இழப்புகள் வந்ததோ அதே இழப்புகளை இன்றும் தனி மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனைகளை இன்றைக்கு கோடிட்டு காட்டிய உரைப்பொழிவாளர் தோழர் பொற்கொடி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம்
நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ரேவதி அம்மா எதுவும் சொல்றீங்களா? கை உயர்த்துறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றுதல் செய்த மாணவி நித்யவர்ஷினி மிக அழகாக தெளிவாக முற்றுதல் செய்தார்கள். பார்க்காம ஒப்பிச்சாங்க. அந்த பாப்பாவுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பொற்கொடி அம்மா மிக தெளிவாக எல்லாம் உதாரணம் சொல்லி எப்படினாலும் இது மகாபாரதம் கண்டிப்பா அதுல எடுத்து சொல்லியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதை மாதிரியே தான் அவங்க சொல்லிட்டே வந்தாங்க. தெளிவாக இருந்தது அவங்களுடைய உரை. இந்த சூதாட்டத்தினால நம்ம 1 பெற்று 100 இழக்கிறோம் அப்படின்றாங்க. 100 வேணா உயிரையும் இழக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப ராணுவ வீரர்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டம் விளையாண்டு அவன் காஷ்மீர்ல இருந்து விளையாண்டு போய் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இங்க வீட்டுல இருக்கிற அந்த அவனுடைய மனைவி பெற்றோருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய பாடி கொண்டு வர்றது செய்யறது அதெல்லாம் ஒரு பெரிய சிரமமா இருக்கு. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாட சொல்லி அதுலயே விளம்பரம் வேற தராங்க. நல்லா உங்களுக்கு பொழுதுபோங்க, நீங்க சம்பாதிக்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லையா என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அதுக்கு இந்த குறளை படிச்சு அதுல என்னென்ன தீமையெல்லாம் இருக்குன்னு ஒரு ஆள்களும் உணர்ந்தால் இந்த சூது விளையாடாம இருப்பாங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி சகோதரி. பாலாஜி தோழர். அனைவருக்கும் வணக்கம். முற்றுதல் செய்த மாணவி மிக அருமையாக செய்தார்கள். முனைவர் பொற்கொடி அம்மா ஒரு வித்தியாசமாக சீரழிந்து கொண்டிருக்கின்ற தெருக்கூத்து கலைகளில் முனைவர் பட்டம் பெற்றது மிகவும் சிறப்பானது ஒன்று. 2 நிகழ்வு தான். எங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய மளிகை கடை, மிக வசதியானவர்கள். பொற்கொடி அம்மா சொன்னது போல அவங்க மூதாதையர்கள் சம்பாதித்து வைத்த 50 கோடி ரூபாயில் 50 லட்சம் ரூபாயை ஒழித்து விட்டார் ஆன்லைன் சூதாட்டத்தில். அந்த பையன் மிக சிறப்பான ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருக்கான். ஆனா அங்க பையன் படிக்கிறானா இல்லையான்றதை கவனிக்காம அவன் ஆன்லைன் சூதாட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாயை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர் எம்காம் பிஎல் படிச்சு வங்கியில கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் வங்கி அதிகாரிகள் கொடுத்த நெருக்கடியால் சென்ற வாரம் உயிர் தற்கொலை செய்து கொண்டார். எனவே பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகள் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்களா என்பதை கவனித்து கொஞ்சம் அதை செய்யணும்ட்டு இந்த மன்றத்தின் மூலியமாக பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. இந்த நேரத்திற்கு உகந்த தேவையான செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அரச்செல்வியம்மா எதுவும் சொல்றீங்களா? உங்க குரல் அரச்செல்வியம்மா. ஓகே. நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் தமிழாசிரியர் ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள். மன்றத்தை மகிழ்வோடு வணங்குகின்றேன். பயணத்தில் இருந்தாலும் ஐயா கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. பயணத்தில் இருந்தாலும் பணயத்தை பற்றி சொன்ன பொழுது நெஞ்சம் பதைக்கின்றேன். மன்றத்தினுடைய நோக்கம் எல்லாம் குறிக்கோள் எல்லாம் சமூகம் எப்படியாவது நன்மையை எட்டாதா என்கிற ஏக்கம்தான். அந்த அளவில சூதாட்டத்தை பிற்காலத்திலே இவ்வாறெல்லாம் மாறும் என்கிற சூழ்நிலை கருதி வள்ளுவன் பார்த்த பார்வையை மிகச்சிறப்பான மழை பொழிவாகவே தந்தார்கள் மன்றத்தார்கள். அது ரொம்ப அழகா ரவீந்திர பாரதி ஐயா குறிப்பிட்டார்கள், தொடர் மழை போல என்று சொன்னார்கள். ஆகையினால இது மழை தொடரா இல்லை தொடர் மழையா என்று கேட்கிற அளவிற்கு வர்ஷினியாக வர்ஷித்து காட்டிய சகோதரியை பாராட்டி மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே அமிர்த வர்ஷினி என்று சொல்வதே கூட மழை தான். அதை ரொம்ப அழகா சொல்லும் பொழுது மேக சந்தேசத்துல மேகதூதத்துல சொல்லுவார் கவிஞர் காளிதாசர் சொல்லுவாரு, நாமெல்லாம் நெஞ்சத்தில் ஏக்கத்தை எவ்வாறு சுமக்கிறோமோ அப்படி வானத்தாய் ஏக்கத்தை சுமக்கிறாள் என்று மொழிபெயர்ப்பை சொல்லுவார்கள். அதனுடைய பொருள் ஏக்கத்தை சுமக்கிற பொழுது நமக்குள்ளே வேர்த்து கொட்டுவதும் நமக்குள்ளே
ஏக்க பெருமூச்சினாலே பெரும் இடியாய் அது மாறுவதும் அது அவர் சுட்டிக்காட்டுவார். அதை கண்ணதாசன் வாங்கி எழுதுகிற பொழுது சொல்லுவார், கருமேகம் சூழ்ந்ததே போல் காதல் காதல் உணர்வை ரசமாய் கொட்டுகிற காதலியே என்று சேரமான் காதலியிலே குறிப்பிடுவார். அந்த வரி நினைவுக்கு வந்தது. அந்த அளவிலே மன்றத்தை முற்றோதல் செய்தமைக்கு பாராட்டுகின்றேன். பொற்கொடி எப்பொழுதும் போல சகோதரி பொற்கொடி நல்ல சொற்களை கையாளுவதிலே மிக நேர்த்தியானவர். அவருடைய உரையை நான் திருப்பனந்தாளுக்கு ஒரு முறை சென்ற பொழுது கேட்டது உண்டு. ஆகையினால அந்த வகையில சகோதரியினுடைய உரை நீண்ட நாள் கழித்து கேட்பதற்கு இனிய வாய்ப்பு. சகோதரி சொன்னதில் ஒன்று உள்ளம் தொட்டது. நம்மை பொறுத்தளவிலே சூது ஒரு காலத்திலே நாம் தொடங்குவோம், பின்னர் அது நம்மை விளையாட ஆரம்பிக்கும் என்கிற நேர்த்தியில அந்த கதியிலே அவர்கள் தந்த சங்கதி பாராட்டுக்குரியது. வழக்கம் போலவே சூது என்பது இப்படி இருக்கலாமா? நாம் பணயம் வைக்கிற பொழுது காசு முதன்மை பெற்றால், பொருள் முதல் வாதமாக இருக்கிற பொழுது அந்த சூது அது ஆட்டத்திலே இருந்து மாறி சூதாக மாறுகிறது என்று சாத்தூரார் கேட்ட வினா மிக பொருத்தமானது. அதை சிந்திக்க வேண்டும். அதே நேரத்துல ஆக்கி ஐயா சொன்னது ஒன்று உள்ளத்தை சுடுகிறது. நமக்கு இழப்பு என்பது நாம் அறியாமலேயே, ஆன்லைன் சூதாட்டம் நாம் அறியாமலேயே நம்மை உயிரை கூட விழுங்கி விடுகிறது என்று சொன்னது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதே நேரத்துல சம்பத் ஐயா சொன்னது போல நம்மை சார்ந்தவர்கள் நாம் இழக்கிறோம். நாம் மட்டும் நம்ம இழக்கல, நம்மை சார்ந்தவர்களையும் இழக்கிறோம். அதை சகோதரி சொல்லுகிற பொழுது ரேவதி சகோதரி சுட்டிக்காட்டியது உண்மை என்று சொல்லுது போலத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த அளவிலே மன்றத்தை மீள வணங்குகின்றேன். சூது இந்த மாதிரி படிக்க வேண்டாம், படித்தால் இப்படி படிக்க வேண்டாம். எழுத்தெண்ணி படித்தல் என்று உரைக்காரர்கள் சொல்லுவாங்க. 4000 தீவே பிரபந்தத்துக்கு படிற்று உரைகளை சொல்லுகிற பொழுது எழுத்தெண்ணி படித்தல் என்கிற முறையை சொல்லுவார்கள். ஆகையினால அந்த அளவில் சகோதரி எழுத்தை எண்ணி படித்தார்கள், கருத்தை எண்ணி சொன்னார்கள். வாழ்த்துக்கள் சகோதரி, வணங்குகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். பணம் எனக்கு பயணம் இனிதாக்கியது, பணைய செய்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வழக்கம் போல் பின்னோட்டத்தால் சிறப்பு செய்கிற தோழமைக்கு வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியர் பொற்கொடியம்மா, எதுவும் நிறைவா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அடுத்த பொதுச் செயலாளர் பேச போறாங்க. இந்த வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் என் நன்றி. என்னை இந்த அளவுக்கு ஊக்குவித்து என் உரையை பாராட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மகிழ்ச்சியம்மா, ரொம்ப சிறப்பு. நாளைய நிகழ்வு பார்த்துடலாம். நான் பொதுச் செயலாளர் ஒரே நாளைய நிகழ்வு 95வது அதிகாரம் மருந்து முற்றோதல் செய்வதற்காக அருமை மாணவி மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிய ஊடகவியல் துறையுடைய 1ஆம் ஆண்டு மாணவி புனிதா அவர்கள் இணைகிறார்கள். முற்றோதல் செய்வதற்காக பேராசிரியர் குருநானக் கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் முனைவர் பொன்மணி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். 2 ஆளுமைகளையும் நம்முடைய மன்றத்தின் சார்பாக நாளைய தினம் அவை காத்திருக்கிறது என்று சொல்லி, தோழர்களே, இன்றைய செய்தியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், இந்த சமூகம், நம்முடைய சாத்தூர் கணேசனையா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சீட்டு விளையாடும் போது அது ஒன்றும் தப்பு இல்லை, பணம் வச்சு விளையாண்டாத்தான் தப்பு என்று மனநிலை மாறிவிட்டது. நாம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதை வள்ளுவனுடைய அமைப்பியல் ரீதியாக நாம் நோக்க வேண்டும் என்றால் ஒரு சிந்தனை தான் நமக்கு எடுபடுகிறது. எப்படி என்றால், வள்ளுவ பெருந்தகை இந்த சமூகத்துல வாழ்க்கையினுடைய சீர்கேடுகளாக
இந்த அதிகாரத்தில் நிறைய அடுக்கி வருகிறார். அவன் வாழ்க்கையினுடைய சீர்கேடாக எதையெல்லாம் பார்க்கிறான் என்று கேட்டால், கல்லுண்ணாமையை எப்படி பார்க்கிறான், மறைவின் மகளிரை அப்படி பார்க்கிறான், கூடா நட்பை அப்படி பார்க்கிறான், சூதுவையும் தீநட்பையும் அப்படித்தான் பார்க்கிறான். இது வாழ்க்கையில் மனிதன் களைய வேண்டிய செய்திகளாக அது ரொம்ப முக்கியம். தனி மனிதன் அவன் கூட சொல்லல, இது ஒரு சீர்கேடு. நீங்க ஒரு சில நாட்டுகளில் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்போ நேற்று இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஊடகத்துல ஒருவர் ஒரு செய்தியை அப்பட்டமாக பேசுகிறார். அந்த செய்தியை இந்த சமுதாயம் எப்படி முகம் செழியாமல் ரசிக்கிறது என்று தெரியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், எதையெல்லாம் நாம் சூது என்று சொன்னோமோ அதெல்லாம் பரவாயில்லைங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கியதால் தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் அடிபடுகிற அந்த செய்தி கூட நம்முடைய மனத்தை பதைபதைக்க செய்யவில்லை, கடந்து போகிற செய்தியாக மாறிவிட்டது. காரணம், சூது என்பது இந்த சமூகத்திற்கு எது எல்லாம் சீட்டு விளையாடுறது கூட சூது தாங்க. எங்க வீட்டுல எங்க தாத்தா, எனக்கு இன்னும் அவங்க இருக்கு, எங்க தாத்தா சொல்லுவாங்க, தம்பி கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு அப்படிம்பாரு. உன்ட்ட யாராவது ஒரு உதவி கேட்டு வந்தா 10 ரூபா இருக்கா, அவன்கிட்ட 2 ரூபாயை கொடுத்துட்டு நீ வச்சுக்க, நீ எனக்கு தரவே வேணான்னு தர்மம் பண்ணு. ஆனால் அந்த 10 ரூபாயில 5 ரூபாயை வட்டி கொடுக்க நினைக்காதேன்னு சொன்ன காரணம், அவர் சொல்லுவார், இதுவும் ஒரு சூது என்று சொல்லி வளர்த்தார்கள். சாராய கடை நாங்க படிக்கிற காலத்துல சாராய கடை கல்லுக்கடைலாம் உண்டு. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கல்லுக்கடை இருக்க வீதியிலே போகக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தார்கள். கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சாராய கடை பெருகிவிட்டது. அப்பொழுது சொல்லுவார்கள், வருகின்ற பொழுது தேவோட்டில் சரஸ்வதி வாசசாலை ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு இருக்கு, அந்த வீதியில தான் அந்த சாராய கடை பெருசா ஆரம்பிச்சாங்க. அந்த வீதியில வரக்கூடாதுன்னு எங்களை சொல்லி வளர்த்தார். காரணம் என்ன என்று கேட்டால், இதெல்லாம் தவறு என்று சொல்லி வளர்த்த சமூகத்தில் ஒரு பெரிய சாபக்கேடாக இன்றைக்கு ஊடகத்துறையில் விளம்பரமாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இதை புறந்தள்ள வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால், தனி மனிதனும் மட்டுமல்ல, நம்மை போன்ற இலக்கிய அமைப்புகள் இன்னமும் ஆணித்தரமாக அம்மா பொற்கொடி அம்மா போன்றவருடைய சிந்தனைவாதிகளோடு இந்த கருத்தை உலகம் முழுவதும் விதைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதாகவே பார்ப்போம். இன்றைக்கு மாணவி முற்றோதல் செய்கின்ற பொழுது நாம் வர்ஷினி அவர்களை வியந்து பார்த்தோம். ஆகா, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றாற் போல அந்த மழலை குரலில் ஓங்கி அடித்தார் போல் சொல்லுகிறாளே அந்த குழந்தை என்று பாராட்ட தோன்றியது மட்டுமல்ல, இது போன்ற சிந்தனையுடைய இளையோர்களை வளர்க்க வேண்டிய, வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதாகவே பார்த்து, தோழர்களே, சூது ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் சூது வந்து விட்டது. குடும்ப உறவில் சூது வந்து விட்டது, பணியில் சூது வந்து விட்டது, விளையாட்டில் சூது வந்து விட்டது. ஐயோ, சூது எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறதே. இதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு சென்றோம் என்றால், நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது என்று தமிழ் சமூகம் மறுதட்டி கொள்ளுகிறதே, அதை நாம் இழந்து விடுவோமோ என்கிற பயம் இருக்கிறது. இல்லை, அதை துரத்தி விடுவோம் என்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் போன்ற நம்முடைய அமைப்பு போன்ற சிந்தனை ஒட்டிய சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு இலக்கியத்தால் இந்த உலகிற்கு மீண்டும் மீண்டும் வள்ளுவனுடைய கருத்தை பதிவு செய்துவோம் என்று சொல்லி, தோழர்களை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு மருந்து என்கிற அதிகாரத்தின் வாயிலாக இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.